2019 வேர்ல்டு கப் இங்கிலாந்து மண்ணில் நடக்குது. அந்த டீமோட மிகச்சிறந்த ஓபனர் அலெக்ஸ் ஹேல்ஸ் தான் உலக கோப்பையை வென்று தருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்றது உறுதியாகி டீம்ல இருந்து தூக்கப்பட்டார். இங்கிலாந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ அந்த வெற்றி கொண்டாட்டத்துல ஹேல்ஸ் இல்ல. ஒரு சின்ன தப்பு அவரோட 3 வருஷ உழைப்பையும் ஒரு உலக கோப்பை கனவையும் சதைச்சிருச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா லீக்லயும் போய் ரன் குவிச்சாரு. ஆனா இங்கிலாந்து ஜெர்சி மட்டும் அவருக்கு கிடைக்கல. ஹேல்ஸ் தடை முடிஞ்சு வந்தாலும் அப்போதைய கேப்டன் யான் மோர்கன் அவரை டீமுக்குள்ள சேர்க்கவே இல்லை. மோர்கன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஹேல்ஸால உள்ள வர முடியலங்கிறது தான் கசப்பான உண்மை. 2022 T20 வேர்ல்டு கப் ஜானி பேஸ்டோவுக்கு காயம் ஏற்பட்டப்போ வேற வழியே இல்லாம ஹேல்ஸை கூப்பிட்டாங்க. 3 வருஷ கோபம் அவமானம் எல்லாத்தையும் பேட் மூலமா காட்டினாரு. குறிப்பா செமிஃபைனல்ல இந்தியாவுக்கு எதிராக அவர் ஆடின அந்த ஆட்டம் 47 பால்ல 86 ரன்கள். அன்னைக்கு இந்தியா தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஹேல்ஸோட அந்த அசாத்தியமான அதிரடி தான். BBL முதல் IPL வரை எல்லா இடத்துலயும் இவரோட பேட்டிங் பயத்தை உருவாக்கும். தப்பு செஞ்ச ஒரு வீரனை உலகம் ஒதுக்கி வைக்கலாம். ஆனா திறமை இருந்தா காலம் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குங்கிறதுக்கு அலெக்ஸ் ஹேல்ஸ் ஒரு உதாரணம்.